الله بكرة وأصيلا. تبارك الذي نزل الفرقان على عبده ليكون الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك وخلق كل شيء فقدره تقديرا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எம்மை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் எம்மை நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கையை அடிச்சுவடாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் நாளை மறுமை நாள் வரை அல்லாஹ்வின் தூதருடைய அந்த வாழ்க்கை வழிமுறைகளை சரியாக பின்பற்றி நடந்து கொண்டிருக்கும் நடக்க போகும் நடந்த அத்துணை பேர் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின், அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, எமது இந்த இன்றைய நற்சிந்தனை வகுப்பிலே நாங்கள் உள்ளம் சார்ந்த மார்க்கம் சொல்லக்கூடிய உள்ளம் சார்ந்த சில விடயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், இதற்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு நற்சிந்தனைகளையும் நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே இன்றைய எமது அந்த உள்ளம் சார்ந்த ஒரு நற்சிந்தனையாக தக்குவா, அல்லாஹுவை அஞ்சுவது. தக்குவா அல்லாஹுவை அஞ்சுவது என்றால் என்ன, மார்க்கம் தக்குவாவை குறித்து எவ்வாறு எங்களுக்கு சொல்லுகிறது, அதனுடைய படித்தரங்கள் என்ன, தக்குவா கொள்வதன் மூலம் ஒரு அடியானுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் பிரயோசனங்கள் என்ன என்ற ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமான ஒரு உபதேசமாக, ஒரு ஞாபகமூட்டலாக இந்த உரையை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அமைத்து தர வேண்டும் என்ற ஆரம்ப பிரார்த்தனைகளே. அன்பார்ந்தவர்களே, தக்குவா என்பதை இஸ்லாமிய அறிஞர்கள் அதனுடைய வரைவிலக்கணம், தக்குவா என்றால் என்ன என்பதற்கான ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லும் போது அத்தக்குவா என்பது மொழி ரீதியாக அதற்கு விளக்கம் கொடுக்கிறார்கள். தக்குவா என்பது பாதுகாத்துக் கொள்ளுதல், விகாயா, அதாவது பாதுகாத்துக் கொள்ளுதல். அதற்கு அதாவது பரிபாசையிலே சொல்வதாக இருந்தால் அதற்கு இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு முஸ்லிமான அடியானுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய, அதாவது அல்லாஹினுடைய தண்டனைக்கு மத்தியில் அதாவது இருக்கக்கூடிய வெற்றிலிருந்து என்ன செய்வது, ஒரு முஸ்லிமான அடியான் தன்னை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒன்றுக்குத்தான் தக்குவா என்பதாக இஸ்லாமிய அறிஞர்கள் எங்களுக்கு அழகான ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, தக்குவா என்பது ஒரு முஸ்லிமினுடைய ஒரு கேடயமாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் வெறுமனே ஒரு பெயர் தாங்கி முஸ்லிமாக வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா அவனுடைய அருமறையான் திருமறையிலே அடிக்கடி தக்குவாவுடைய செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறான். அதே போன்றுதான் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய அந்த பொன்மொழிகளிலே என்ன செய்கிறார்கள், எங்களுக்கு ஞாபகம் ஊட்டி இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தாலா சூரத்துன் நிசாவிலே அழகான ஒரு செய்தியை எங்களுக்கு ஒரு வசியத்தாக, ஒரு உபதேசமாக சொல்லுகிறான். வலகது வஸ்ஸைனல் லதீன ஊத்துல் கிதாப மின் கப்லிக்கும் வ இய்யாக்கும் அனித்தகுல்லாஹ். உங்களுக்கும் உங்களுடைய முன்னோருக்கும் நாங்கள் என்ன செய்கின்றோம், உபதேசம், திட்டமாக நிச்சயமாக நாங்கள் உபதேசம் செய்கின்றோம். அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளும்படி, அல்லாஹுவை நீங்கள் பயப்பட்டுக் கொள்ளும்படி, தக்குவா செய்து கொள்ளும்படி அல்லாஹு தாலா எங்களுக்கு உபதேசமாக அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு வசியத் செய்கின்றான், ஒரு உபதேசத்தை செய்கின்றான்.
தக்குவா உள்ளவர்களாக நாங்கள் வாழ வேண்டும், நீங்கள் தக்குவா உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அதே போன்று அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவிலே சொல்லும் ஒரு அடியாரினுடைய சிறந்த ஒரு கட்டுச்சாதனம் ஒரு முஸ்லிமுடைய சிறந்த ஒரு கட்டு சாதனம் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் கட்டு சாதனங்களிலே நாங்கள் தயார்படுத்தக்கூடிய அந்த தயார்படுத்தலிலே மிகவும் ஏற்றமானது, மிகவும் சிறந்தது அல்லாஹுவை அஞ்சுவதுதான் நாங்கள் செய்யக்கூடிய கட்டு சாதனங்களிலே மிகவும் பெருமதியானது என்பதை அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்கராவிலே 197வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய வாழ்க்கையினுடைய கட்டுச்சாதனம், எனது அடுத்த கட்ட நகர்வுக்கான கட்டுச்சாதனம், எனது தொழிலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் எனது அடுத்த கட்ட நகர்வுக்கான ஏற்பாடு கட்டுச்சாதனம் தக்வாவாக, ஆரம்பம் அந்த தக்வாவாக இருக்க வேண்டும். அதே போன்று அன்பார்ந்தவர்களே, எங்கள் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்திதான், அல்லாஹு தஆலா எங்களுக்கு தெரியும், குர்ஆனிலே 1வது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா, 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்கரா. அந்த சூரத்துல் பக்கரா அழகான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லுகிறது. ஆரம்ப வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ. இந்த புத்தகத்திலே, இந்த வேதத்திலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், ஹுதன் லில் முத்தகீன். இந்த வேதம் இருக்குகிறதே, இந்த திருக்குர்ஆன் இருக்குகிறதே, இது தக்வா உடையவர்களுக்கு, முத்தகீன்களுக்குத்தான் என்ன செய்யும், இந்த வேதம் நேர்வழி காட்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹு தஆலா இந்த அருமறையாம் திருமறையை எங்களுக்கு தந்திருக்குகிறான். இந்த அருமறையாம் திருமறை முத்தகீன்களுக்கு மாத்திரம்தான் நேர்வழி காட்டும். வெறுமனே முஸ்லிம் பெயர் தாங்கிகளுக்கு, முஹம்மது, அப்துல்லா, ஃபாத்திமா, ஆயிஷா என்று சொல்லக்கூடிய வெறுமனே பெயர்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யாது, இந்த அருள்மறை என்ன செய்து விடாது, நேர்வழி காட்டாது. அன்பார்ந்தவர்களே, தக்வா என்பது எங்களுக்கு அல் குர்ஆன் இறங்கி அதன் மூலம் அல்லாஹு தஆலா நேர்வழி காட்ட வேண்டும் என்று சொன்னால் தக்வா என்ற அந்த கட்டுச்சாதனம் சரியான முறையிலே இருக்க வேண்டும். அதே போன்றுதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி. அதாவது அல்லாஹ்வை எவ்வாறு தக்வா செய்ய வேண்டுமோ அவ்வாறு அல்லாஹ்வை தக்வா செய்தல் என்ற அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுவது, அல்லாஹ்வை எவ்வாறு வழிபடுவது என்றால் பாவமான காரியங்களிலிருந்து என்ன செய்ய வேண்டும், அந்த அடியான் தூரமாக வேண்டும். தூரமாகும் போதுதான் அந்த அடியான் அல்லாஹ்வை வழிபட்டதாக என்ன செய்கிறது, அது மாறுகிறது. அதனை போன்று அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்று சொன்னால் அந்த அடியார் என்ன செய்து விடக்கூடாது, சகல காரியங்களிலும் அல்லாஹினுடைய நினைவோடு வாழ வேண்டும். இறை மறதியிலே இறைவனை மறந்து வாழ்ந்து விடக்கூடாது. அதனை போன்று அல்லாஹுவை சதாவும் என்ன செய்ய வேண்டும், அந்த அடியான் ஞாபகப்படுத்த வேண்டும். அல்லாஹுக்கு ஷுக்குர், அல்லாஹுக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும். ஆனால் நன்றி கடன் செலுத்துவதிலிருந்து அவன் என்ன செய்து விடக்கூடாது, மாறு செய்து விடக்கூடாது. அல்லாஹுவை தக்வா செய்வது என்று சொன்னால் பாவமான காரியங்களில் இருந்து அவன் தூரமாக வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இந்த செய்திதான் மிகவும் பிரதானமான ஒரு செய்தி. பாவத்தை விட்டு தூரமாகும் போதுதான் ஒரு அடியான் ஒரு முத்தகீனாக என்ன செய்கிறான், குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த நேர்வழி காட்டக்கூடிய அந்த கூட்டத்திலே அந்த அடியான் மாறிவிடுகிறான் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அதனை போன்று இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தக்வாவினுடைய சில படித்தரங்களை எங்களுக்கு இந்த இடத்திலே முன்வைக்கின்றார்கள். தக்வாவினுடைய படித்தரத்தில் முதலாவது என்னவென்று சொன்னால், ஒரு அடியான் பாவமான காரியங்களில், அதே மாதிரி அல்லாஹ் தடுத்த விடயங்களை விட்டும் என்ன செய்ய வேண்டும், தூரமாக இருக்க வேண்டும் என்ற அந்த உறுதியோடு ஒரு மனிதன் வாழ வேண்டும். இதுதான் தக்வாவினுடைய முதல் படித்தரம். இரண்டாவது படித்தரத்தை சொல்லுகிறார்கள். அதாவது இரண்டாவது படித்தரம் அல்லாஹ், அதாவது அருவருக்கத்தக்க விடயங்களிலிருந்து, எங்களுக்கு மார்க்கம் எதையெல்லாம் அருவருக்கத்தக்க விடயங்கள் என்று எங்களுக்கு சுட்டிக்காட்டு இருக்கிறதோ அதனை விட்டும் அந்த அடியான் என்ன செய்து கொள்ள வேண்டும், தூரமாகி அதனை விட்டும் வெறுத்து உறுதியான முறையிலே வாழ வேண்டும். மூன்றாவது செய்தியாக இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அதாவது தேவையில்லாத, அதாவது ஒரு மனிதனுக்கு தேவையற்ற ஒரு விஷயத்தில வீண்
குதர்க்கங்கள், வீண் பேச்சுக்கள், வீண் கூத்துக்கள், வீணானவைகள்ல இருந்து என்ன செய்ய வேண்டும்? ஒரு அடியான் தூரமாகி அந்த உறுதியோடு வாழ வேண்டும். இந்த 3 படித்தரங்களையும் சரியான முறையிலே அவன் என்ன செய்து